அப்படி துதிக்க ஆரம்பிப்போம். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை நல்ல துதிப்போம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை இந்த காலை நேரத்தில் நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்படுவதாக, உங்கள் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் நாம மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய மகத்துவங்கள் பெரியது. நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆண்டவரே, பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை துதிப்போம். நல்ல வாய்களை திறந்து இந்த காலை நேரத்தில் ஆமே நல்ல துதிப்பாமே. நீர் நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எபினேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல் ஷடாய், எங்களோடு கூட இருந்து வல்லமையை வெளிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல் ரோகி, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிறவராக இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. லீலி புஷ்பமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 10,000களில் சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுவோமா? உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவர் நோக்கி அப்படி சொல்லுவோமாப்பான்னு சொல்லி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள்,
என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் செய்யணும், உங்க விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற உங்க சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, உடைய மகிமையில் ஆவியானவர் தாமே எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றிலையும் உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை. பாடுவோம், துதிப்போம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்துல எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமா, ஓ நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன், 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்ப நல்ல கைகளை தட்டி பாடி. ஆமென். ஓஹோ, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை
என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பாண்டவரே. ஆமென். ஆமா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கர்த்தரை துதிப்பா அப்படியே. ஆமா, ஓஹோ நன்றியப்பா. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த காலை நேரத்தில் போய் துதிக்கிறோம். நல்ல பாடி. ஆமா, சொல்லி துதிங்க அப்படியே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் பாடி துதிப்பா அப்படி. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. ஆமா, அல்லேலூயா. இந்த அதிகாரம் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு அதிகாரம். இத பாடலாம். பாடுகிறப்போ கர்த்தருடைய பலனை நம்ம பார்க்கலாம். நல்ல சத்தமா பாடுவாமே. துதிக்கிறோமப்பா. ஆமாப்பா, நன்றி. ஆமா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. சொல்லுவோமா? உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம். அவ்வளவுதான். சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஓஹோ, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவ
தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்போம் அப்படியே நம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆமா ஆமென். ஆஹா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் எழுந்திருச்சிருவாமே. அல்லேலூயா ஆனந்தமே. நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிப்பா அப்படியே. துதிப்பேன் துதிப்பேன் இயேசு ராஜா. காலை நேரத்தில் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லி துதிங்க. இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சொல்லுவோம் அப்படி. ஆராதிப்பேன் நான். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ. ஆண்டவரை துதிப்பா அப்படியே. செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆராதிக்க கொடுத்த இந்த தருணங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. கிருபையுள்ள கரம் தாமே எங்களோட கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஒரு வசனத்தை நம்ம அப்படியே தியானிச்சுட்டு அப்படியே நம்ம ஜெபிப்போம். ஆமென்.
2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. 17வது அதிகாரத்தில், ஆமீன், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல பலவிதமான காரியங்கள் நடக்குமா. அதில் ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு விடுதலையவும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே அவர் இருந்தால் செயல்படுத்துவார். அதில் விடுதலையவும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அதனால் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் விடுதலையவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ விடுதலை வேணும்னா நமக்கு யார் வேணும்னா ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அப்போ அற்புதங்கள் நடக்கும், நன்மைகளை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம், விடுதலையை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் இயேசு 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். இவங்க போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாங்க. 2வது அதிகாரத்தில் முழுவதும் நம்ம பார்த்தா தெரியும், இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க ஜெபம் பண்ணுற விதங்களை ஜனங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுகிற நிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க ஆச்சரியப்படுகிற விதத்தினால ஜனங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுகிறார். இதனால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுக்கடுத்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த 3வது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. இப்போ ஆவியானவர் ஃபுல்லாக இருக்கிறாரு. இப்போ ஆவியானவர் ஃபுல்லாக இருக்கிறதோட இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே பிறவியிலேயே சப்பானியாக இருக்கிற ஒரு மனுஷனை அங்கே பார்க்குறாங்க. எல்லாரும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறது மாதிரி இந்த நபரும் என்ன செய்கிறாங்க? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிச்சை கேட்குறப்போ ஏதாவது பேதுருவினிடத்துல இருந்து பவுல் ஏதாவது யோவான் இடத்துல இருந்து கிடைச்சிடாதான்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க? பாக்கெட்டை தடவி பார்க்குறாங்க. இவங்களுடைய பாக்கெட்டில் என்ன இல்லை? பணம் இல்லை. இப்போ சூழ்நிலைகளில் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, பொண்ணோ பொருளோ எங்கிட்ட என்ன கிடையாது, எங்கிட்ட இல்லை, இவங்ககிட்ட இருக்கிறத நான் உங்ககிட்ட தர்றேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எழுந்திருக்கிறான், நடந்து பார்க்குறான், குதிக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இவனுக்குள்ளே இறங்கும் போது இவன் விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் முதல்ல நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம மூலமாக பிறருக்கும் என்ன செய்வார்? விடுதலையை என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ என் மூலமா எனக்கு விடுதலை நடக்கிறது மாதிரி என் மூலமா மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை. அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஆவியானவர் வரும்போது முதல்ல எனக்குள்ள வருவதனால எனக்குள்ள விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறப்போ நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ, யாருக்காக பரிதவிக்கிறேனோ அவங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலை என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. இவ குதிக்கிறான், நடக்கிறான், ஆடுறான், பாடுறான், எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஜனங்கள் எல்லாம் பார்த்து வேதம் சொல்லுகிறது, அந்த 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். என்ன செஞ்சாங்களா ஜனங்க? பிரமித்தார்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவர்களுக்கு ஆச்சரியப்படும்படி, பிரமிப்பு உண்டாகும்படியான காரியங்களை கர்த்தர் நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு செய்வாரு. அல்லேலூயா. அப்ப பிரமிப்பு உண்டானுச்சு, ஆச்சரியம் உண்டானுச்சு. அல்லேலூயா. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டான். அல்லேலூயா. இவங்க 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டான். அந்த இயேசுவை பிடிச்சுக்கிட்டான். அவர் தான் எனக்கு வேணும்ட்டான். ஏன்னா அது சப்பானியா கடந்த ஒரு மனுஷன், பிறவியிலேயே சப்பானியானவன். இவன் திடீர்னு சுகமான உடனே இந்த இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தார்னு சொல்லி சுகம் கொடுத்த நபர்களை நறுக்குன்னு இருக்க என்ன செஞ்சுக்கிட்டான்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்கள் எல்லாரும் ஒன்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த சுகம் கொடுத்தது வேற யாரும் இல்லை,
நீங்கள் யாரை சிலுவையில் அரைஞ்சிங்களோ அந்த நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது தான் இந்த சுகம் உண்டானுச்சுன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே அந்த இடத்துல இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். வசனத்துக்கு 4வது அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர். அல்லேலூயா. 4000 சொல்லிட்டணும். ஆமேன். ஏறக்குறைய 5000 பேர் என்ன செஞ்சாங்க? ஆமேன், இருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அந்த முதல் அந்த பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு விடுதலை கிடைக்குது, அப்போ 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பிறருக்கு விடுதலை கிடைக்குது, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரே ஆவியானவர் தான் இவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதே ஆவியானவர் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை தான் இவர்களுக்குள்ளே இறங்கின இந்த ஆவியானவர் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இதனால உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் பரவ தொடங்கினது. இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த தேவனை ஆராதித்து கொண்டிருப்பதற்கு காரணம், அன்னைக்கு பேதுருவும் யோவானு யாக்கோப்பும் இவங்க 12 பேரும் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் பலத்தை எழுப்புதல் என்ன செஞ்சிருக்குது, கொண்டாந்து தந்திருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சொல்கிறாங்க இல்லையா, அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் யாராக இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்குள்ளே வந்திருக்கிறார், எங்களுக்குள்ளே விடுதலை கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு யார் தான் சாட்சியாக இருக்க முடியும்? நாம தான் சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளோடு கூட இருப்பார். வாங்க அப்படியே முழங்கால் படிட்டு அப்படி ஜெபிச்சிருவோம். ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இந்த காலை நேரத்தில் எனக்குள்ள அந்த ஆவியானவர் வருகிறப்போ முதல்ல என்ன விடுதலை ஆக்குகிறார்? அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறப்போ மற்றவர்களை விடுதலை ஆக்குகிறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். எனக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை. வருகிறப்போ எனக்கு விடுதலை, இருக்கிறப்போ மற்றவர்களுக்கு விடுதலை. ஆமென். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்குள்ள வந்து எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன், எங்களுக்குள்ள வந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உம்முடைய விடுதலையின் வல்லமை எங்களுக்குள்ள செயல்படட்டும். விடுவிக்கிற ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படட்டும். அற்புதங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக எங்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. எங்களுக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலையை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தோடு படிக்க வைங்க. பஸ்ஸில், பைக்கில் எல்லாம், காரில் எல்லாம் போகிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வாலிப தம்பி தங்கச்சிங்க ஆண்டவரே கல்லூரி படிப்புக்காக போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, கூலி வேலைக்கு போகிறவங்களை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த வேலைக்கு போனாலும் அவங்க எல்லாரோடையும் கூட இருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய தேவ கரம் எல்லா வாகனங்களையும் பாதுகாப்பு உண்டாகட்டும், வேலை செய்கிற இடங்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும், பிஸ்னஸ் வியாபார நிலைகளில் போகிற நபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் கடைகள் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாதுகாத்து பலப்படுத்துவீராக. ஏற்ற வருமானங்களை இந்த நாட்களில் நீர் தந்தருளுவீராக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கற்பத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிற நபர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் ஆக ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தருளுவீராக. தடைகள் அழிக்கப்படுவதாக. அற்புதங்களை செய்தருளுங்கப்பா. பிரிவினையின் ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. தற்கொலையின் ஆவிகள் வெளியேறுவதாக. அற்புதத்தின் கரம் கூட இருக்கட்டும்.
நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலமுள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எல்லாரோடையும் கூட இருந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.